மைக்கேல் ஜாக்சன் பீக் ஆரா. ஒருத்தன் ஸ்டேஜில் வந்து நின்னா அந்த மொத்த க்ரௌடும் முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு அவர் பார்த்த உடனே மயங்கி விழுற அளவுக்கு ஒரு சம்பவக்காரர் தான் நம்ம மைக்கேல். அதுக்கு பேரே என்னென்னா மைக்கேல் ஜாக்சன் சின்ரோம்னு. டவுன் ஆஃப் த ஸ்டேஜ்லேருந்து மனுஷன் பறந்து வந்து லிட்டரலாக சும்மாவே 3 to 5 செகண்ட் நிற்பார். அந்த மொத்த கான்சர்ட்டில் இருந்தவங்களும் காலி. அந்த அளவுக்கு மாஸ் ஃபேன் ஃபாலோவிங் இருந்தும் அந்த மனுஷனை பார்த்தா அதுக்கான துளி சாயல் கூட தெரியாது. அவர் அந்த அளவுக்கு ஷை அண்ட் ஐசோலேட்டட் பர்சன். அது மட்டும் இல்லை, ஒரு கைண்ட் ஹார்ட்டட் சோல் கூட. இதெல்லாம் இருந்தாலும் அவர் மேலே வச்ச அலிகேஷன்லாம் அவரோட கேரக்டருக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். முக்கியமாக சைல்டு அபியூஸ். இதுக்காக அவர் ஜெயிலுக்கு போய் எவிடன்ஸே இல்லாமல் ரிலீஸ் ஆகி வந்திருப்பார். வந்ததும் நிறையா கடன் பிரச்சனை, டிப்ரெஷன், இன்சோமோனியான்னு பல பிரச்சனைகள் இருந்தார். இதுலேருந்து கம்பேக் கொடுக்க வேர்ல்டு டூர் கான்சர்ட் நடத்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாரு. அந்த நைட் கான்சர்ட் ரிஹர்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் ஸ்லீப்காக ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு தூங்கினார். அதுதான் அவரோட லாஸ்ட் நைட் இன் இஸ் லைஃப். அவர் டெத்தில் நிறைய கான்ட்ரவர்சிஸ், அவரை சுற்றி நடந்த கான்ட்ரவர்சிஸ், அதெல்லாம் தாண்டி மனுஷன் மக்கள் மனசில் தனி ஒரு இடம் பிடிச்சிருக்காரு. பிகாஸ் மைக்கேல் ஜாக்சன் இஸ் அன் எமோஷன்.